ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. ஸோ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஷாக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது கரண்ட் அடித்தா இறந்துருவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தானே. ஸோ அதை தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் அப்படிங்கிறது ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்பர் 1, கரண்ட் strength. Number 2, the body resistance. Number 3, frequency of current. Number 4, path taken by the current through the body. Number 5, duration of contact. ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ அதில் நம்பர் 1, கரண்ட் ஸ்ட்ரென்த். இதில் எவ்வளோ ஆம்ப்ஸுக்கு நம்ம பாடி என்ன மாதிரியான அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 to 8 மில்லி ஆம்ப்ஸ். 1 to 8 மில்லி ஆம்ப்ஸுக்கு நம்ம பாடி என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளால் ஷாக் அடிக்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இதில் நோ பெயின். அடுத்தது 81 to 15 மில்லி ஆம்ப்ஸ். 8 to 15 மில்லி ஆம்ப்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா பெயின்ஃபுல் ஷாக் இருக்கும். அடுத்தது 15 to 20 மில்லி ஆம்ப்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெயின்ஃபுல் ஷாக்காக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மசில்ஸ் கண்ட்ரோல் இழந்துடும். சரிங்களா? அது 20 to 50 மில்லி ஆம்ப்ஸ் கரண்ட் உங்கள் பாடிக்குள்ளே போணுச்சு அப்படின்னா சிவியர் மஸ்குலர் டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் ப்ரீத்திங் இஷ்யூஸ் அக்யூர் ஆகிடும். ஸோ அதே போல் 50 to 100 மில்லி ஆம்ப்ஸ் இது போனது அப்படின்னா கன்ஃபார்ம் பாசிபிள் டு டெத், இறந்து போவதற்கு வாய்ப்பு அதிகம். அதே 100 மில்லி ஆம்ப்ஸ் டு 200 மில்லி ஆம்ப்ஸ் போனது அப்படின்னா உடனே செத்துடுறாங்கல்ல, ஷாக் அடித்தோடனே செத்துடுறாங்கல்ல, அதான் சர்டைன் டெத் கன்ஃபார்ம் நடக்கும். ஸோ இப்போது செகண்ட் பார்ட் என்னது? தி பாடி ரெசிஸ்டன்ஸ். இந்த பாடி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கேட்டகரி இருக்குது.
One is dry body, number 2 wet body, number 3 average body. கரெக்டா? இப்போ இந்த ட்ரை பாடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா உங்களுக்கு 7000 ஓம் டு 1 lakh ஓம் ஃபார் ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அதுவே வெட் பாடியாக இருந்தது அப்படின்னா 700 ஓம் தான் இருக்கும், 2000 ஓம். இப்போ இதில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கம்மியான கரண்ட் ஃப்ளோ இருக்கும். குறைவான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆவரேஜ் பாடி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 5000 ஓம் வந்து ட்ரை கண்டிஷன்லேயும் 1000 ஓம் வந்து வெட் கண்டிஷன்லேயும் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னது? ஃப்ரீக்குவன்சி ஆஃப் கரண்ட். மூணாவது பாயிண்ட் என்னது? ஃப்ரீக்குவன்சி ஆஃப் கரண்ட். இது என்ன பண்ணும்? ஃபார் லோ ஃப்ரீக்குவன்சி ஷாக் இருக்குல்ல, அது ரொம்ப 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 சிவியர் அண்ட் டேஞ்சரஸ். ஃப்ரீக்குவன்சி கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, அதுக்கப்புறம் டூரேஷன் ஆஃப் கான்டாக்ட். இப்போ மோர் டைம் அப்படின்னா மோர் டேஞ்சர்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த காணொலி உங்களுக்கு சில முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.